சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவ்டில் இருக்க ஒரு இண்டிவிஜுவல் ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஏதாவது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி எதாவது இருந்தால் வந்து சொல்லுங்கள், ஒரு லோ பட்ஜெட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் அர்ஜென்ட் சேலில் தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா அண்ட் மெயின் ஜங்ஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 900 to 1 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து வர மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஒரு அப்ரூவ் ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வந்து சூட் ஆகும். ஸோ அப்ரூவ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால பேங்க் லோனுமே நம்ம தாராளமாக வந்து போய்க்கலாம். ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் எல்லாம் இந்த ஷோவில் போய்ட்டு ஒன்று அதை பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனல் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கேன் எல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி டிடிசிபி அப்ரூவ்ட் லேஅவுட் போட்ட ப்ராஜெக்ட்டில் இப்போ இந்த பிளாட் வந்து ரீசேல் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி போட்ட லேஅவுட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவே வந்து மாறிடுச்சு. நல்ல ஒரு ஹாட் லொக்கேஷனாகவே இந்த சரௌண்டிங்குமே வந்து மாறிடுச்சு. நல்ல ஒரு டே பை டே டெவலப்மெண்ட்ஸுமே வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2320 ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்குது. நமக்கு வேணும் அப்படின்னா மொத்தமாக வேணாலும் வந்து வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா பாதி வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். சப்டிவிஷனுமே வந்துமே பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் OMR கேளம்பாக்கம் தையூரில் வந்து அமைஞ்சிருக்கு. கேளம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம். கேளம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து மார்க்கெட் ரோடு வழியாக வந்தோம்னா மெர்மெண்ட் ரெசார்ட் வந்து இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னொரு அக்சஸ்ன்னு வந்து பார்த்தோம்னா வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் வரும்போது சாந்தி நிகேதன் அப்பார்ட்மெண்ட்லேருந்தும் நம்மளோட சைட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். கேளம்பாக்கம் பொறுத்தவரை லாஸ்ட் 2 இயர்ஸுக்கும் இப்போவுமே வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து டெவலப்மெண்ட் வந்து ஆகிடுச்சு. அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இதோட வந்து பார்த்தோன்னா OMRல இருக்கிறது ப்ளஸ் பக்கத்தில் சிறுசேரி எல்லாமே வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கிறதுனால ஐடி கம்பெனிஸ் நிறையவே வந்து இருக்குது. அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நல்ல ஒரு ரெண்டல் இன்கம், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்குமே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வந்து சூட் ஆகும். இதோட வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு அதுவுமே நம்ம வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கிறதுனால சவுத் சைடு வந்து போகிறவங்களுக்காக இருக்கட்டும், ப்ளஸ் வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு இன்னுமே வந்து பிஸி ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து வரவங்க எல்லாருமே அந்த ரோடு தான் வந்து ஆக்சஸுமே வந்து பண்ணுறாங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோழிங்கநல்லூர் இந்த சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் கேளம்பாக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் நல்ல ஒரு அப்ரிசியேஷன், நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுடைய பட்ஜெட்டில் ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளாட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பண்ணிக்க முடியும். ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் இருக்கிறதுனால ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் அண்ட் மால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர் காமாட்சி ஹாஸ்பிட்டல் அண்ட் மெரினா மால்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஹிந்துஸ்தான் காலேஜ் எல்லாமே நம்ம வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு அப்படியே பேரல் ரோடுன்னு வந்து பார்க்கும்போது நம்ம ஈசிஆர் ரோடுமே வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஈசிஆர் ரோடு பொறுத்தவரை என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்பவே வந்து சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கட்டும். வீக்கெண்ட் நம்ம வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கொலிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் நியர்பை நம்ம டூரிஸ்ட் பிளேஸ்னு வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து MGM ரெசார்ட் அண்ட் மகாபலிபுரம், ஈசிஆர் முட்டுக்காடு அண்ட் PVR சினிமாஸ் அண்ட் மாயாஜல் அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நம்ம வந்து பாண்டிச்சேரியுமே இங்கேருந்து நம்ம வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இதை தவிர OMR அண்ட் ஈசிஆரில் கவர்மெண்ட் சைடுக்கான ப்ராஜெக்ட்ஸ்னு வந்து பார்க்கும்போது OMRல ஃபுல் ஃப்ளெஜாக மெட்ரோக்கான ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, சிட்டிலேருந்து வரவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோவுமே நம்ம வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஈசிஆர் பொறுத்தவரை ஃபுல் ஃப்ளெஜாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெரிஃபெரல் ரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இந்த ரோடு நமக்கு வந்து ஈசிஆரில் வந்து அப் டு எண்ணூர் வரை வந்து கனெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஈசிஆர் டு நமக்கு வந்து சிங்கப்பெருமா கோயில் அண்ட் ஒரகடம் அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர், திருவள்ளூர் டு எண்ணூர் வரை வந்து கனெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது அப்படிங்கிறனால நமக்கு ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து வர இருக்குது. நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்கிறதுனால OMR அண்ட் ஈசிஆரில் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து வர இருக்குது. நல்ல ஒரு டெவலப்பிங்குமே வந்து ஆகிட்டுருக்கு. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா 500 ஏக்கர்ஸில் 700 crores மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் வந்து அமைக்க போகிறாங்க. இதை தவிர நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதானி டேட்டா சென்டராக இருக்கட்டும் அண்ட் ஒண்டர்லா அம்யூனிசியம் பார்க், இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து வர இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடில் வந்து ஈசிஆர்லேருந்து அப் டு நமக்கு வந்து கன்னியாகுமரிக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4-way லேனை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண வந்து போகிறாங்க. நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து மிஸ் பண்ணிட வேணாம். டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து விசிட் வந்து பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.